முன்னோர்களின் ஆசிர்வாதம் வாழ்க்கையில் உயர்வை தரும். சாஸ்திரங்களின்படி முன்னோர்களின் புகைப்படங்களை வைக்கும் திசை முக்கியமானது. எந்த திசையில் வைத்தால் நல்லது நடக்கும் என்பது குறித்து பார்க்கலாம் வாங்க. சிலருக்கு குழப்பம். இறந்து போன நம் முன்னோர்களின் புகைப்படத்தை வீட்டில் எங்கு வைப்பது? ஹாலில் வைத்தால் போதுமா அல்லது பூஜை அறையிலா? அதற்கு தினமும் மாலை போடணுமா? தினமும் ஊதுபத்தி ஏற்ற வேண்டுமா? போன்றவை. இதற்கெல்லாம் விடை காண்போம். நமது பழங்கால சாஸ்திரங்கள், கருட புராணம் போன்றவை கூறுவது போல், யாருக்கு முன்னோர்களின் ஆசி கிடைக்கிறதோ அவர்களுக்கு வாழ்க்கையில் உயர்வு கிடைக்கும். முன்னோர்களை நினைக்காதவர் உய்வடைவது சாத்தியமே இல்லை. உயிருடன் இருக்கும் பெற்றோரை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அதுபோல இறந்து போன முன்னோர்களை பக்தியுடன் நினைக்க வேண்டும். மக்கள் முன்னோர்களின் நினைவாக அவர்களின் புகைப்படங்களை சுவரில் மாட்டுகிறார்கள். ஆனால் புகைப்படங்களை சுவரில் மாட்டும் போது திசையை பற்றி கவலைப்படுவதில்லை. இதனால் முன்னோர்களுக்கு வருத்தம் ஏற்படும். வாஸ்து சாஸ்திரத்தின்படி முன்னோர்களின் புகைப்படத்தை சுவரில் ஒட்டினால் நல்ல பலன்கள் கிடைக்கும். தவறான திசையில் புகைப்படங்களை வைத்தால் அது எதிர்மறை சக்தியை அதிகரித்து பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அப்படியானால் வாஸ்து சாஸ்திரத்தின்படி முன்னோர்களின் புகைப்படங்களை எந்த திசையில் வைக்க வேண்டும்? புகைப்படத்தில் இருக்கும் முன்னோர்கள் மகிழ்ச்சியுடன் சிரித்துக் கொண்டிருக்கும் புகைப்படத்தை சுவரில் மாட்ட வேண்டும். முன்னோர்களின் புகைப்படம் முன் நின்று கொண்டு துக்கத்தையோ அல்லது வருத்தத்தையோ வெளிப்படுத்தக்கூடாது. முன்னோர்களின் புகைப்படத்தை எந்த காரணத்திற்காகவும் பூஜை அறையில் வைக்கக்கூடாது. ஹாலில் வைக்கலாம், ஆனால் படுக்கை அறையில் வேண்டாம். முன்னோர்களின் புகைப்படத்தை வடக்கு திசையில் வைக்க வேண்டும். பித்ருபட்சத்தில் செய்யும் ஒவ்வொரு செயலையும் தெற்கு முகமாக செய்ய வேண்டும். இதனுடன் படுக்கை அறையிலோ அல்லது சமையல் அறையிலோ முன்னோர்களின் புகைப்படத்தை வைக்கக்கூடாது. இறந்து போன முன்னோர்கள் கடவுள்கள் அல்ல. எனவே அவர்களை கடவுளைப் போல வழிபடுவது சரியல்ல. ஒரு மலர் மாலையை அணிவிக்கலாம். தினமும் அணிவிக்க வேண்டிய அவசியமில்லை. வாரத்திற்கு ஒரு முறை அணிவித்தாலும் போதும். கடவுள்களின் புகைப்படங்களுக்கு இடையில் அவர்களின் புகைப்படங்கள் இருக்கக்கூடாது. ஊதுபத்தியை மகாலய அமாவாசை போன்ற நாட்களில் ஏற்றலாம். குங்குமம் அல்லது விபூதி உங்கள் மரபுக்கு ஏற்ப இடுவதில் தவறில்லை. ஆனால் நெற்றியில் ஒரு பொட்டு வைத்தால் போதும். மேலும் முன்னோர்களின் புகைப்படத்தில் விரிசல் இருக்கக்கூடாது. அதன் கண்ணாடி உடைந்திருக்கக்கூடாது. புகைப்படம் கிழிந்திருக்கக்கூடாது. தண்ணீரில் நனைந்திருக்கக்கூடாது. பாதி புகைப்படத்தை பார்க்கவோ வைக்கவோ வேண்டாம். வீட்டில் வைக்கும் ஒவ்வொரு முன்னோரின் பேரும் தெரிந்திருக்க வேண்டும். குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள். அவ்வப்போது தூசி தட்டி சுத்தம் செய்யுங்கள். மகாலய அமாவாசையில் இந்த முன்னோர்களுக்கு தகுந்த பிண்ட பிரதானம் செய்வது சரியான முறை. அது முடியாவிட்டால் அவர்களுக்கு பிடித்தமான பலகாரங்களை வீட்டிலேயே செய்து படைத்தால் போதும். இவ்வளவு செய்யும் பிள்ளைகளை தெய்வஸ்வரூபர்களான முன்னோர்கள் ஆசீர்வதித்து வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்வார்கள். இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான செய்திகளுக்கு சித்தர் தரிசனம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பின்தொடரவும். என்றும் உங்களுடன் நான்.